வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கூடலூர் அருகே தெப்பக்காடு பகுதியில் அமைந்துள்ள மாயாற்றில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் 2 நாட்களுக்கு பிறகு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு இலகுரக வாகனங்கள் செல்ல வனத்துறையின் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் 2 நாட்களாக கூடலூரிலிருந்து மசனகுடிக்கு வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை மழையின் தாக்கம் சற்று குறைந்ததால் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் நேற்று மாலை முதல் கனரக வாகனங்கள் தரைப்பாலத்தில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று தெப்பக்காடு தரைப்பாலத்தின் தண்ணீர் வரத்து குறைந்ததால் 2 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதல் தெப்பக்காடு தரைப்பாலம் வழியாக இலகுரக வாகன போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது. தற்பொழுது ஆற்றில் தண்ணீர் வரத்து சற்று குறைந்துள்ளதால் வாகன போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் தரைப்பாலம் வழியாக இயக்குவது தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று வனத்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.